கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நம்மை தேற்றுகிற நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. அநேக வேளைகளில் நம்மளால் முடியாத தருணங்களில், சில இழப்புகளின் மத்தியில், போராட்டத்தின் சூழ்நிலையில் யாராவது எனக்கு ஆறுதலான வார்த்தைகள் பேச மாட்டாங்களா, யாராவது என்னை தேற்ற மாட்டாங்கன்னு சொல்லி அங்கலாய்த்து அலைகிறோமே. வேத வசனம் சொல்லுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தாவீதோட வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்களானா, சிக்லாக்கில் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமை தான். கூட இருக்கிறவங்களே அவனை கல்லறிஞ்சு கொள்ளும்படியாக அவன் மீது கோபம் கொண்டு செயல்படும் போதும் கூட தாவீது கொஞ்சம் கூட கலங்கலை. தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அவரிடத்தில் விசாரித்து சகலவற்றையும் திருப்பி கொண்டான் வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. காரணம் தெரியுமா? எப்பேற்பட்ட நெருக்கம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், கூட இருக்கிறவங்களும் எதிராக நடந்து கொண்டாலும், எல்லாமே எதிரான காரியங்களாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மை தேற்றி சகல காரியத்திலும் நம்மை ஆசீர்வதித்து கிருபையாய் நடத்த அவர் உண்மையும் வல்லமையுள்ளவர் என்பதை தாவீது அறிந்திருந்தனால தான் தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். இன்றைக்கி ஒரு வேளை இது ஒரு இழப்பின் மத்தியில், சில போராட்டங்களின் மத்தியில், சில ரொம்ப நெருக்கப்பட்ட நிலைமையில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் தாயை விட அதிகமாக நம்மை நேசிக்கிறவர், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர், நம்மை தேற்றி வழிநடத்த உண்மையிலோராக இருக்கிறார். அந்த வார்த்தை விசுவாசித்தாண்டவரே, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே, என்னுடைய அங்கலாய்ப்பை மாற பண்ணுங்க. இந்த இருதயத்தின் கலக்கத்தை என்னிடத்தில் எடுத்து போடுங்க. இந்த சூழ்நிலை மேற்கொள்ளத்தக்கதான கிருபையும் பலத்தை எனக்கு அருளிச்சிங்க ஆண்டவர் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தையின்படி சாமி, ஒரு தாயை விட நீர் அதிகமாக எங்களை நேசித்து எங்களை தேற்ற உண்மையில் உங்களை அறிந்து விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் இன்றைக்கு காணப்படுகிற எல்லா கலக்கங்களையும், சோர்வுகளையும், எல்லா விதமான இழப்புகளினால் உண்டான பலவீனத்தின் காரியங்களையும், இருதயத்தின் அங்கலாய்ப்புகளையும் கர்த்தர் மாற பண்ணி கர்த்தர் தேற்றி நடத்தப்போகிற அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்குள் திடப்படுத்தி கொண்டு சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக கர்த்தர்களை உயர்த்தி வைத்து கனப்படுத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.